ஆஸ்ட்ரோ ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்னென்னா, ஆயிலி நட்சத்திரம், மூல நட்சத்திரம், விசாகம், இப்போ புதுசாக ரேவதியும் சேர்த்துட்டாங்க போல் இருக்கு. அதையும் பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் மூல நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம் மோசம், அந்த மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்தை கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இப்போ ஒரு சில ஏரியாவில் இந்த மூலம் ஆயிலியத்தோடு சேர்த்து விசாகம் எப்பயும் சொல்கிறது தான். ரேவதி, பூராடம் இந்த நட்சத்திரையும் சேர்த்துட்டாங்க. இது இப்படியே நம்ம இந்த இதுவும் மூல நட்சத்திரம் மாதிரியே இதையும் கொண்டு வந்துடுவாங்க போல தெரியுது. அதனால் நம்ம அந்த விஷயத்தை கொஞ்சம் பேசுவோம் அப்படின்ட்டு நம்மளுடைய நேயர்களின் விருப்பத்திற்கு இணங்க இந்த விஷயத்த நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி என்ன பேசுகிறோம் அப்படின்னா, மூல நட்சத்திரத்தை பற்றி பேசுவோம். பொதுவாக பேசுவோம். மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது. மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம், அதே மாதிரி ஆயிலி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம், இது எல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது ஒரு 60% பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. எந்த மாதிரி பாதிப்பு அப்படின்னா, இந்த மூலம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாமனாரை பாதிக்கும், ஆயிலியம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாமியாரை பாதிக்கும், கேட்டை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த மைத்துனரை பாதிக்கும், விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய மைத்துனரை பாதிக்கும். அதே நேரத்தில் மூல நட்சத்திரத்துக்காரங்க 3, 2, 3, 4 இந்த நட்சத்திரத்துக்கு பாதிப்பு கிடையாது. இந்த பாதிப்பு எல்லாமே பெண் ஜாதகத்திற்கு மட்டும் உண்டு. மூலம் 2, 3, 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் பிறக்காமல் இருந்தால் தோஷம் இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். சரி, இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை அதுக்காக நாட்டை விட்டு வெளியே கொண்டு போக முடியும்? அதெல்லாம் கொண்டு போக முடியாது. அவங்களுக்கும் திருமணமாகணும், அவர்களுக்கும் அனைத்து விஷயங்களும் நன்மையாக நடக்கணும். அப்படின்னா இந்த மூல நட்சத்திரத்தை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். மூல நட்சத்திரத்தை திரிசாம்சத்தோடு சேர்த்து அவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவருடைய திரிசாம்சம் என்ன? திரிசாம்சம்னா 5 கிரகங்களுக்கு மட்டுமே திரிசாம்சம் உண்டு. ராகு எது கிடையாது. சூரியன் சந்திரனுக்கு திரிசாம்சம் கிடையாது. சூரியனுடைய சந்திரனுக்கு எல்லா கிரகங்கள் எல்லா ராசிகளிலும் 12 ராசிகளிலும் சூரியன் சந்திரனுடைய அந்த இணைப்பு கண்டிப்பாக இருக்கும். அது எந்த ராசியாகவும் இருக்கட்டும். மேச, ரிஷப, மிதுன, கடக, சிம்ம, கன்னி, துலாம், விருச்சிகம், இப்படி 12 ராசியிலையும் சூரியனுடைய பாதிப்பும் சந்திரனுடைய பாதிப்பும், சூரியனுடைய வெப்பமும் சந்திரனுடைய வெப்பமும் இணைந்து தான் இருக்கும். இந்த 12 ராசியிலையும் அவருடைய அந்த சரிநிகர் பலம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அவங்க 2 பேருக்கு திரிசாம்சத்தில் அவங்களுக்கு இடம் இல்லை. ஆனால் எல்லா கிரகங்களிலும் இந்த அமைப்பு உண்டு. நூதனமாக இந்த சூரிய சந்திரனுடைய அமைப்பு அந்த கிரகத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி ராகு, கேது என சொல்லக்கூடிய சூனிய கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள், ஒளியை சிந்தாத கிரகங்கள், இந்த கிரகங்களுக்கும் திரிசாம்சத்தில் இடம் கிடையாது. ஏன்னா இந்த மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் பிறந்தவங்க என்ன திரிசாம்சத்தில் வருது? 1ஆம் பாதம் யாருடைய திரிசாம்சம்? சுக்கிரனுடைய திரிசாம்சமா, புதனுடைய திரிசாம்சமா, சுக்கிரனுடைய திரிசாம்சமா, செவ்வாயினுடைய திரிசாம்சமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவருடைய குண நலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூல நட்சத்திரத்தை பற்றி தெளிவாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த திரிசாம்சத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே ஒரு லிங்க்கு போன வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்குது. அதில் போய் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த மூலம் 1ஆம் பாதம் யாருடைய திரிசாம்சத்தில் வருது அப்படின்னா,
தனுசு ராசி. தனுசு ராசியில் மூலம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து செவ்வாயினுடைய திரிசாம்சம். தனுசு ராசியில் செவ்வாயினுடைய திரிசாம்சத்தில் மூலம் 1ஆம் பாதம் வருது. அப்படின்னா மூலம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர்கள் கணவனுடன் இணைந்து செயல்படுவார்கள். நல்லா பார்த்துக்கணும், கணவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. மூலம் 1ஆம் பாதம் கணவனுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கணவனுடன் இணைந்து செயல்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய பலனே ஆகும். அதே மாதிரி குழந்தை செல்வம் நன்றாக இருக்கும். இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் புத்திர தோஷ பாதிப்புகள், 5ஆம் இடத்துல ராகு, இப்படி பாவாதிபதி கிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திர பாக்கியம் லேட்டாகும், குழந்தை செல்வம் குறையும். அதே மாதிரி ஒரு சில பாரம்பரியம், ஒரு சில குடும்பங்களில் ஒரே ஒரு ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறந்து வரும். அப்படின்னு நாங்கள் பல ஜாதகங்களை பார்த்துருக்கோம். அப்பா ஒரே குழந்தையாக இருப்பார், அவருக்கு பிறந்த மகனும் ஒரே ஒரு ஆண் பிள்ளையாக இருப்பான், அவருக்கு பிறந்த பிள்ளையும் ஒரே ஒரு ஆண் பிள்ளை தான் இருக்கும். இந்த மாதிரி வாரிசு குறையாக கொடுக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் ஏன்னா திடீர்னு அது இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஜாதகங்களை நாங்கள் பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப மூலம் 1ஆம் பாதத்தை பிறந்த 1ஆம் பாதத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்தால் கண்டிப்பாக குழந்தைகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை செல்வம் அதிகம். மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தை செல்வம் வலுவாக இருக்குது. அப்படின்னா மாமியார் இல்லைன்னா தாராளமாக அந்த பிள்ளை போகிற இடத்துல கணவனுடைய அந்த மாப்பிள்ளையினுடைய தாயார் ஏதாவது உடல்நலம் குன்றி இருந்தாலும், இல்லை உடலில் சின்ன உச்சம் இருந்தாலும் மூலம் 1ஆம் பாதத்தை தாராளமாக திருமணம் செய்து வைக்கலாம். தன் மகனுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு பெண்ணும் மூலம் 1ஆம் பாதத்தை ஏற்றுக்கொள்வாள். என்ன, அது வேறு ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் மட்டும் ரொம்ப அது வந்து பாதிப்பை உருவாக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிறக்காத 2, 3, 4ஆம் பாதங்கள் எந்த தோஷமும் கிடையாது. ஆனால் இது பெண்களுக்கு மட்டும்தான். இப்போ ஆண்களுக்கும் சேர்த்து சொல்லிட்டாங்க. ஆம்பளை பிள்ளைகளுக்கும் மூலம் நட்சத்திரம், ஆம்பளை பிள்ளை மூல நட்சத்திரத்துனா போய் அவன் பொண்ணு எடுக்கிற வீட்டில் மாமனார் மாமியார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெண்ணுக்கு மட்டுமே மூல நட்சத்திரம் பாதிப்புகளை கொடுக்கும். ஆண் நட்சத்திரத்துக்கு அதை பற்றியே பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஜனங்கள் புதுசாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. மூலமும் ஆயிலியத்தையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, விசாகத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா ரேவதியும் சொல்லிட்டாங்க, பூராடத்தையும் சொல்லிட்டாங்க. 27 நட்சத்திரம் பாதிப்புன்னா அப்புறம் எந்த பொண்ணை போய் கட்டுறது, எந்த மாப்பிள்ளையை போய் கட்டுறது? ஏன்னா ஆயிலியம் 1ஆம் பாதம் செவ்வாயின் திரிசாம்சம் கணவனுடன் சேர்ந்து இருப்பதற்கான யோகம், அதாவது ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறதுக்கான அமைப்பு மூலம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம். அதே மாதிரி மூலம் 2ஆம் பாதம் சனியினுடைய திரிசாம்சம். இந்த மூலம் 2ஆம் பாதம் சனியினுடைய திரிசாம்சம் எப்படி இருக்கும், அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த பெண்ணுடைய பூர்வ அந்த புத்தியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த மூலம் 2ஆம் பாதம் தனுசு ராசியில் சனியினுடைய திரிசாம்சத்தில் வருது. தனது சுதந்திரத்தை எக்காரணம் கொண்டு விட்டே கொடுக்க மாட்டான் அந்த பிள்ளை. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு மூலம் 2ஆம் பாதத்தில் பிறந்த அந்த பெண் குழந்தைகள் தன்னுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். அப்படின்னா அடக்குமுறை, நம்மகிட்ட தான் அடங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எந்த ஆம்பளையும் அந்த பிள்ளையை நீங்கள் கல்யாணமே முடிக்க முடியாது. நீங்கள் இந்த காலத்தில் வந்து பெண் பிள்ளைகளை யாரும் அடக்கியெல்லாம் ஆள முடியாது, அன்பால் தான் வசப்படுத்த முடியும். அன்புடன் இருப்பவர்கள் கண்டிப்பாக மூலம் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்தால் அதுவும் யோகம்தான். தன்னுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள், தன்னுடைய தன்மானத்தை இழக்க மாட்டார்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒழுக்கத்தில் கூணுனது தன்மானத்தை விட்டு கொடுக்காதவர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள். அதனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம் சனியின் திரிசாம்சம்.
இந்த தனியின் ஸ்ரீசாமத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய சுதந்திரத்தையும் தன்மானத்தையும் எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவர்களுடைய இயற்கையான குணம். இது எல்லா நட்சத்திரத்துக்கும் நான் சொல்ல போகிறேன். அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. இன்னும் அடுத்து மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தை பற்றி பேசுவோம். மூலம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த ரெண்டுமே குருவினுடைய திரிசாம்சம். தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலும் 4ஆம் பாதத்திலும் பிறந்த ஜாதகிகளுக்கு அவருடைய திரிசாம்சாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. இந்த குருவின் திரிசாம்சத்தில் வர்ற அந்த அமைப்பு மிகச்சிறந்த அமைப்பு. ஏன் அப்படின்னா கணவனுக்கு நேர்மையாக இருப்பார்கள். கணவனுக்கு மட்டுமே நேர்மையாக இருப்பார்கள். வேறு யாரையும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. யாருக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிற வேலைலாம் இருக்குது. ஆனால் தன்னுடைய கட்டிய கணவனுக்கு மட்டும் நேர்மையான பெண்ணாக திகழ்வாங்க. மூல நட்சத்திரத்தில் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் குருவின் திரிசாம்ச அதிபதியாக வருவதால் அவர்கள் கணவனுக்கு நேர்மையாக இருப்பார்கள். இவர்களை நம்முடைய பண்டைய ஏடுகளில் இவர்களை எப்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் பதிவிரதை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மூல நட்சத்திரம் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதத்திலும் பிறந்த பெண் பிள்ளைகளை பதிவிரதைகள், அதாவது கண்ணகிக்கு ஈடாக, அனுசியாவுக்கு ஈடாக, பார்வதி தேவியின் மறுபிறவியாகவே நம்முடைய முனிவர்களும் முந்தைய பெரியோர்களும் ஜோதிட சாஸ்திர வல்லுநர்களும் அந்த காலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம இடையில் இதெல்லாம் மறந்து போனோம். ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் மூல நட்சத்திரத்துக்காரர்கள் என்று சொல்லி இன்று இந்த மூல நட்சத்திரத்தோடு முடித்துக்கொண்டு நாளை பூராட நட்சத்திரத்தை பற்றி பேசுவோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஜோதிடர் குரு பஞ்சாபகேசவன். இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.